அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்கிற சிந்தனை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு கோபம் என்கிற தலைப்பில் என்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோபம் என்பது ஒரு எதிர்மறை உணர்வு, தலையான பாவங்களுள் ஒன்று. எனவே அதனை சரியான முறையில் கையாள வேண்டும். நீ கோபம் கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் 60 வினாடி மகிழ்ச்சியை இழந்து விடுகிறாய். கோபத்தால் நிகழ்ந்த போர்கள் எத்தனை எத்தனை, கோபத்தால் அழிவுகளும் உயிர்கொலைகளும் எத்தனை எத்தனை, கோபத்தால் குடும்பத்தில் பிளவுகளும் கொலைகளும் எத்தனை எத்தனை, கோபத்தால் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் என்பதை தீரா கோபம் போராய் முடியும் என்பதன் மூலமும், சினம் என்னும் சேர்ந்த அறை கொல்லி என்ற குரல்மொழி கூறுவதன் மூலமும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கோபத்தில் நாம் சொல்லும் சொற்கள் பிறரை பாதிக்கின்றன. கோபத்தால் நாம் செய்யும் செயல்கள் பிறரை பாதிக்கின்றன. கோபத்தால் நம் உடல் நலமும் பாதிக்கிறது. கோபத்தில் நாம் சொல்லும் சொற்கள் பிறரை காயப்படுத்துகின்றன. கோபத்தால் நாம் செய்யும் செயல்கள் பிறரை பாதிக்கின்றன. கோபத்தால் நம் உடல் நலமும் பாதிக்கிறது, பிறருடைய உடல் நலமும் பாதிக்கிறது என்று தற்போதைய ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக இரத்த அழுத்த மாறுபாடு, இதய கோளாறுகள் நம் கோபத்தால் நம் உடலுக்கு நாமே செய்யும் தீங்குகள். அன்பார்ந்தவர்களே, கோபம் வந்தால் மௌனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். யார் மீது கோபமோ அவர்கள் எதிரில் நிற்காதீர்கள். அப்படியே கோபம் ஏற்பட்டால் தனியாக போய் கடவுளிடம் ஜெபியுங்கள். பிறரை விடுபவன் வலிமை வாய்ந்தவன் அல்ல. கோபம் வரும்போது தன்னை அடக்கி கொள்வனே வலிமை வாய்ந்தவன்.